சவுதி அரேபியாவில் வான வேடிக்கையுடன் ஸ்மாக் டவுனை தொடங்கி வைக்கிறாங்க. ஸ்மாக் டவுன் தொடங்கணுன்னு யார் வரான்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் வர. கோடி ரோட்ஸோட மியூசிக்கை ஆடியன்ஸ்லாம் ரொம்ப அந்த பாட்டை என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. கோடி ரோட்ஸுக்கு வரவேற்கிறாங்க. கோடி ரோட்ஸ் வந்து ரிங்குள்ள வந்து பேச ஆரம்பிக்க போகிறார். அதுக்கு முன்னாடி அந்த ரிங்கில் வந்து கிங் ஆஃப் த ரிங்கோட க்ரௌன் வந்து அந்த கிரீடம் வந்து அந்த இடத்துல இருக்குது. அவர் பேச ஆரம்பிக்க போகிற நேரத்தில் மைக்கை வாங்கிட்டு பேச ஆரம்பிக்க போகிற நேரத்தில் நம்ம ரேண்டியட்டன் மியூசிக் வருது. ரேண்டியட்டன் மியூசிக் வந்தோடனே ரேண்டியட்டன் அந்த பிளாக் கலர் ஷர்ட்டில் பயங்கரமான லுக்கு நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்கிறாரு. அவர் வந்து பேசுவாரான்னு பார்த்தா ரெண்டு பேருமே ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கிறாங்க. ரெண்டு பேருமே அந்த கிரீடத்தை சுற்றி வராங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ரேண்டியன் கேட்குறாரு, கடந்த ராவில் நடந்த மேட்சை பார்த்தீங்களான்னு கேட்குறாரு. மேட்சை பார்த்தீங்களா? ஜெய் யூசோ வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்சை. இந்த மேட்ச் தான் இந்த வருஷம் ஸ்லாமி அவார்டில் பெஸ்ட் மேட்சாக இருக்குன்ற நான் எதிர்பார்க்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கோடி ரோட்ஸ் ரேண்டியட் செக்மெண்ட் அப்படியே கட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல டிவியில் நெட்ஃப்ளிக்ஸில் வரவே இல்லை. கிட்டத்தட்ட இன்டர்நேஷனல் ஆடியன்ஸ்லாம் ரொம்ப ஸ்டாக் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் 30 நிமிஷம் கழிச்சு வருது. 30 நிமிஷம் கழிச்சு வந்த உடனே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மன்னிப்பு கேட்குறாங்க. தவறாதல் நடந்துருச்சுன்னு சொல்லி. யாருன்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ரி செக்ஷனில் உட்காந்துருக்க வேட் பேரட்டோ, அதுக்கப்புறம் மைக்கேல் கோலும். நெட்ஃப்ளிக்ஸ் நாளைக்கு நடக்கப்புறம் முக்கியமான வச்சு எப்படி ப்ளே பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜேசி மேத்யூ வந்து சோலோ சிக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பார். அடுத்து ஜிம்மி யூஸோட ஒரு மேட்ச் விளையாடணும்னா சோலோ சிக்காவும் ஜேசி மேத்யூ வருவாங்க. ஜிம்மி யூஸோ ரிங்குள்ளே இருந்திருப்பார். ஏன்னா நம்மளுக்கு வந்து சிக்னல் கிடைக்காதனால என்ன நடந்துச்சுன்றது தெரியாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அரை மணி நேரம் கழிச்சு தான் இங்கே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தோடனே என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஃபைட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜிம்மி யூஸோ வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஜேசி மேத்யூ ஈஸியாகவே வந்து ஜிம்மி யூஸோவை தோக்கடிச்சிட்டாரு. தோக்கடிச்சதுக்கப்புறம் அது ஒரு ஸ்லாம் மாதிரி போடுறாரு. அது வந்து ஒரு ஃபினிஷர்னு சொல்லி தோக்குறாரு. தோக்கடிச்சதுக்கப்புறம் சோலோசிக்காவை தூக்கி விட சொல்கிறார். தூக்கி விட்டு அட்டாக் பண்ணுறாங்க. கதையை முடிக்கணும்டான்னு சொல்லி சோலோசிக்கா கூப்பிட்றதுக்கு அதுக்கப்புறம் வந்து சோலோசிக்காவுக்கு ஒரு பஞ்ச் வச்சுருவார் ஜிம்மி யூஸோ. அதுக்கப்புறம் வந்து திருப்பி உங்களை ரெண்டு பேரும் அடிக்க போகிற நேரத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல யாரும் எதிர்பார்க்க விதமாக ஜாக் எஃபெக்ட் மியூசிக் வரும். ஜாக் எஃபெக்ட்டுக்கு வந்து ஜிம்மி யூஸோ காப்பாற்றுவார். இதுக்கு முன்னாடி ஜிம்மி யூஸோ ஜாக் எஃபெக்ட்டை காப்பாற்றி விட்ட மாதிரி இப்போ காப்பாற்றுவார். அடித்து போட்டு நொறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு ஜேஜி மேத்யூவுக்கு தன்னோட வந்து ஒரு ஃபினிஷரை போடுவார். அதுக்கப்புறம் வந்து சோலோ ஸ்கே இறங்கி ஓடுவார். ஜிம்மி யூஸோவும் ஜாக் எஃபெக்ட்டும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு பேக் ஸ்டேஜில் ஒட்டுமொத்தமான டேக் டீம் மெம்பர்ஸும் டேக் டீமில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இப்போ எல்லா டேக் டீம் மெம்பர்ஸும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குயிலா காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். அந்த மேட்ச் என்ன மேட்ச்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் குயிலா வர்சஸ் ஜெலினா வேகன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கும் உமன்ஸ்க்கான யூஎஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இந்த மேட்ச்சில் வந்து சாம்பியன்ஷிப் கை மாறினது கிளியராகவே மாறப்போகுதுன்றது கிளியராகவே தெரிஞ்சு சவுதி அரேபியாவில் குயிலாவை சாம்பியன்ஷிப் ஆக்கிட்டாங்க. வின் பண்ணி யூஎஸ் சாம்பியனை வின் பண்ண வச்சுட்டாங்க. செலினா வேகன்ஸோட எண்டிங் அங்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பேக் ஸ்டேஜில் சார்லட் ஃப்ளேரும் அலெக்சா பிக்ஸ் சந்திப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஜாட் கெர்கில் வருவாங்க. ஜாட் கெர்கில் வந்தோடனே அவங்க வந்து குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் அவங்க ஒரு ஃபைனலாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஸ்கா வருவாங்க. ஆஸ்காவும் இங்கே குயின் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டில் விளையாட போகிற மேட்சை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆஸ்கா சொல்லுவாங்க நாளைக்கு இது ஆஸ்காவோட கோட்டை, நாளைக்கு ஆஸ்கா தான் இங்கே ஜெயிச்சு குயின் ஆஃப் த ரிங் ஆக போகிறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து யார் வருவான்னு கேட்டிங்கன்னா மணி இந்த பேங்கோட வந்து நயமி வருவாங்க. நயமி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. என்னடா நடக்குது இங்கே, நீங்கள் ரெண்டு பேரும் நாளைக்கு பெருசாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, யார் வேணாலும் நீங்கள் சாம்பியன்ஷிப் மோதலாம், ஆனால் நான் உங்களை வீழ்த்தி நான் தான் கேஷின் பண்ண வரேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க ஜேட் கெர்கில். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்கள அட்டாக் பண்ணிடுவாங்க. ஆஸ்கா பயங்கரமாக தன்னோட சூப்பர் கிக்கெலாம் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் ஆர்டூத் வந்து மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல பின்னாடியே வந்து அலிஸ்டர் பிளாக் நிற்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த டாக் டீம் மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா ரே ஃபினிக்ஸ் அண்ட் ஆண்டே வர்சஸ் அதுக்கப்புறம் டை டீம். இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்கும். இந்த டாக் டீம் மேட்ச்சில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே வேற லெவலான மேட்சஸ். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டீமே எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. நல்ல நல்ல மேட்சஸாக வச்சுருந்தாங்க இந்த ஸ்மாக் டவுனில். அதில் இது ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு. கடைசியில் இந்த மேட்ச்சில் வந்து என்ன நினச்சிருக்கீங்கன்னா ஆண்டடேவுக்கு டை டீம் வந்து தங்களோட டேக் டீம் ஃபினிஷர்லாம் போட்டாங்க. அப்பயுமே வந்து ஆண்டடேவை தோக்கடிக்க முடியல. அதுக்கப்புறம் வந்து இந்த மேட்ச்சில் என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பானே நம்ம இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது என்ன நினச்சின்னு கேட்டிங்கன்னா ஆண்டடே ரே ஃபினிக்ஸை வின் பண்ணிடுவாங்க. இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா ஆர்ட்ரூத் வந்து ஜான்சனாவை மீண்டும் கூப்பிடுவார் மேட்ச்சுக்கு. ஏன்னா போன வாரம் நடந்த மேட்ச்சில் வந்து ஜான்சனா வந்துட்டு சீட்டிங் பண்ணிவிட்டு அந்த மேட்சை வந்து முடிக்காமே ஓடிடுவார். அதுக்காக கூப்பிடுவார். அப்போ கூப்பிட்டோன்னே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ரூத்துக்கு அகேன்ஸ்டாக அலிஸ்டர் பிளாக் நிற்பார். அலிஸ்டர் பிளாக் நின்னோடனே அலிஸ்டர் பிளாக்கை பார்த்து திரும்பணுன்னே அலிஸ்டர் பிளாக் தன்னோட வந்து பிளாக் மார்க்ஸ் கிக்க விட்டுருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் டேக் டீம் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் அதுக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அலிஸ்டர் பிளாக் அட்டாக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து டேமியன் பெஸ்ட் பேசுவார். அவனுக்கு இன்னும் மேட்ச் முடியல, அதனால் நீ அவன் ஃபைட் பண்ண ரெடியாக இருக்கான்ற மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா வேட் ஃபேமிலி வருவாங்க, அதாவது வேட் 6 டீம் வருவாங்க. இவங்களுக்கும் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் டீமுக்கும் வந்து டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த டேக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு கன்ஃபார்ம் பண்ணோன்னே இவங்க 2 பேரும் கொஞ்சம் மேட்ச் ஸ்டார்ட் ஆனோடனே ஒட்டுமொத்த டேக் டீம் மெம்பர்ஸும், அதாவது பேக் ஸ்டேஜ்லேருந்து எல்லா டேக் டீம் டீமும் வந்து அங்கே ரிங்கை சுற்றி நின்றுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் எல்லா டேக் டீம் மெம்பர்ஸும் உள்ள அடிச்சிக்க ஆரம்பிச்சோன்னே ரெஃப்ரி இந்த மேட்சை டிஸ்கன்டினியூ பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்குங்கன்னா வேட் ஃபேமிலியும் உள்ள வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியில் எல்லாரையுமே அட்டாக் பண்ணுவாங்க, மாறி மாறி அடிச்சுப்பாங்க. இந்த மேட்சை முழுக்க அட்டாக் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா எரிக் ரோவன் உள்ள வந்து எல்லாருமே டாமினேட் பண்ணிக்கிட்டு இருப்பார். எரிக் ரோவன் எல்லாரையுமே தெறிக்க விட்டுக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து கடைசியில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் எல்லாருமே நிற்க வச்சு அங்கேருந்து மவுண்டஸ் அப்படி டைவ் அடிப்பார். ஒட்டு மொத்தமாக எல்லாருமே கவுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இந்த சாம்பியன்ஷிப்பை வந்து அவங்களே தக்க வச்சுக்கிட்டாங்க, ஏன்னா இந்த மேட்ச் கண்டினியூ ஆகலன்றதுனால. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஜிம்மி யூசோவும் ஜிம்மி யூசோவும் ஜேக்கப் ஃபேக்டரும் சந்திச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. போன வாரமே லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச், அந்த மேட்சுக்காக வருவாங்க. அந்த மேட்ச் யார் இருக்கீங்கன்னா டிஃப்னி வர்சஸ் நயா ஜாக்ஸ், இவங்க 2 பேருக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே நல்லாவே 2 பேருமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு யாருமே விட்டு கொடுக்குற அளவுக்கு இல்லை, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. டேபிளை உடைக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஸ்டீல் சேரை மேலே வச்சு டிஃப்னி மேலே வச்சு அதுக்கப்புறம் நயா ஜாக்ஸ் தன்னோட ஃபினிஷரை போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நயா ஜாக்ஸ் தூக்கி டேபிளில் உடைக்கிறதா இருக்கட்டும், டிஃப்னி ஷேட்டன் இந்த மூமெண்ட்டில் பயங்கர வச்சு இந்த மேட்ச்சில் வந்து இடையில வந்து நயமி வந்து கேஷின் பண்ண வரன்ட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து நயமியை வந்து போட்டு அடின்னு அடிப்பாங்க டிஃப்னி ஷேட்டில். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா டிஃப்னி ஷேட் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரீஃப் கேஸ் நயா ஜாக்ஸையும் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் டேபிள் வெளில இருக்கும், ரிங் சைடில் நிற்பாங்க நயா ஜாக்ஸ். அதுக்கப்புறம் அவங்கள டேபிள் அந்த பிரீஃப் கேஸ்லேயே போட்டு அடின்னு அடித்து அதை டேபிளில் தள்ளி விட்டுருவாங்க. ரெஃப்ரி 10 கவுண்ட் எண்ணோடனே அந்த மேட்சை வந்து வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட்டுக்காக ஜான்சனா வருவார். ஜான்சனா வந்து பெல்ட்டை தூக்கி காம்பார். ஜான்சனா வர்சஸ் சிஎம் பங்க் ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் சிஎம் பங்க் வராமல் ஜான்சனோட ஓல்டு மியூசிக் வரும். அப்போ தான் நல்லா உத்து பார்த்தா யாருன்னு வரான்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்க் வரார். சிஎம் பங்க் வந்து ஜான்சனோட டாக்டர் தக்னாமிக்ஸ்ன்ற கேரக்டரில் வராரு. அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா மாதிரியே எல்லாமே என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டு பேச ஆரம்பிப்பார். பேச ஆரம்பித்து என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா, ஜான்சனா நீ வந்து 14 வருடங்களுக்கு முன்பு என்னோட கேரக்டரை நீ எடுத்துட்ட, நான் என்ன செஞ்சனோ அதே மாதிரி பைபாம நீ செய்ய ஆரம்பிச்சுட்ட. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ 17 முறை சாம்பியன் ஆகி 18வது முறை சாம்பியன் ஆகிருக்கிற. ஆனால் வந்து இனி நீ அதை நினச்சி கூட பார்க்க முடியாது, உன்னோட ரிட்டையர்மெண்ட் ஆக்க போகிறது நான் தான். ஏன்னா இது வந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கிறது டாக்டர் தக்னாமிக்ஸ் கிடையாது, பங்க்னாமிக்ஸ். உன்னை முடிக்க போகிறேன் நான். நாளைக்கு நடக்க போகிற நைட் ஆஃப் த சாம்பியனில் நீ உன்னோட ரிட்டையர்மெண்ட் ஆக போகிற. நீ இங்கே WWE வேலை செய்ய, நீ டிசிக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, அதனால் நீ அங்கேயே ஓடிடு, நீ இங்கே ஒன்றும் வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து ஒரு முட்டாள், நீ வந்து 18 முறை சாம்பியன் ஆகிருக்கல, என் கூட நீ அதிக நேரம் சந்திச்சிருந்தா நீ 18 முறை சாம்பியன் ஆகிருக்க முடியாது. நாளைக்கு உன் கதை முடிய போகுது, நீ தோற்று ஓட போகிற, இதுதான் இங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஆடியன்ஸ் கூட பேரிகேட்டில் ஏறி நின்று வின்னிங் ஸ்டைல் மாதிரி காமிப்பார் சிஎம் பங்க். ஜான்சனா எந்தவித வார்த்தையும் பேசாமல் அப்படியே ரிங்குள்ளே தான் நிற்பார். இதுதான் இந்த ஸ்மாக் டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதுக்கப்புறம் வந்து நைட் ஆஃப் த சாம்பியன் மிஸ் பண்ணாமல் இருக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் உடனுக்குடன் தமிழ் அப்படி